ஆர்யா கூட பேசிகிட்டு இருக்கும்போது காத்தோட காத்தா மறைஞ்சு போகிறான். அதிலிருந்து எபிசோட் 2 ஸ்டார்ட் ஆகுது. என்ன நடந்ததுன்னே புரியாமல் ஆர்யா மெல்ல மெல்ல நடந்து தன்னோட தோழியோட புத்தக கடைக்கு போகிறான். ஆர்யா மனசுக்குள்ள சின்ன தடுமாற்றம். கண்களில் இருந்து நீர் துளிகள். லாக்கெட் ஜொலிக்க தொடங்கியது. மனசுக்குள்ள அவர் உண்மையானவர், நான் அதை உணர்ந்தேன். லாக்கெட் அவரை அறிந்திருக்கிறது. ஆர்யா நடந்து தோழியோட புத்தக கடைக்குள் போகிறார். உள்ளே சாரா. அவளை சுற்றி முழுவதும் மந்திர புத்தகங்கள், மூலிகைகள் மற்றும் மந்திர பொருட்கள் இருக்கிறது. சாரா ஆர்யாவை பார்த்து, என்ன நீ மணிக்கணக்கில் மறைந்து விட்டாய்? அது வெறும் நடைப்பயணம் என்று என்னிடம் சொல்லாதே. நான் ஒருவரை சந்தித்தேன். அவருக்கு லாக்கெட்டை பற்றி தெரிந்திருக்கிறது. அவர் காற்றில் மறைந்து விட்டார். ஆர்யா அவர் போட்டிருந்த லாக்கெட்டை திறக்கிறாள். ஒரு சின்னம் வெளிப்படுகிறது. சாரா ஒரு மந்திர கண்ணாடி மற்றும் மையை கொண்டு வருகிறாள். அதனை பயன்படுத்தி லாக்கெட்டில் மறைந்திருக்கும் எழுத்துக்களை வெளிப்படுத்துகிறாள். அந்த எழுத்துக்கள் ஒரு சொற்றொடராக மாறுகிறது. ரத்தம் ரேவன் கிராஃப்டின் இதயத்தை அழைக்கிறது. ரேவன் கிராஃப்ட்? இந்த பேருக்கான எந்த பதிவும் ஊரில் இல்லை. குறைந்தபட்சம் இப்போது இல்லை. அந்த பெயர் அது அழிக்கப்பட்டிருக்கிறது. அதை யாரோ அழிக்க விரும்புகிறார். ஆர்யா லாக்கெட்டை தொடுகிறாள். தொட்டதும் ஒரு புதிய காட்சி அவளுக்கு தெரிகிறது. இடிந்த நிலைமையில் ஒரு பழமையான அரண்மனை. உள்ளே ஒரு மந்திர கண்ணாடி. அதன் கண்கள் வெள்ளி நிறத்தில் மின்னுகிறது. நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். நீ அவளுடைய லாக்கெட்டை அணிந்திருக்கிறாய். அது உன்னை என்னுடையதாக்குகிறது. லூசியன் என்னை கூட்டு தொடைப்பான். நான் உனக்கு முடிசூட்டுறேன். ஆர்யா மயக்கத்திலிருந்து விழித்தெழுகிறாள். லாக்கெட் அவளையும் சாராவையும் அநாதை இல்லத்தின் மறைக்கப்பட்டிருந்த இரகசிய அறைக்கு அழைத்து செல்கிறது. அங்கு ஒரு மந்திர கதவு வெளிப்படுகிறது.